அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா வெயில் அடிக்குது சொல்லுன்ட்டு. ஸோ இன்னைக்கு காலையிலையும் நான் என்ன பண்ணேன், காலையில் நான் போகிறப்பறம் பயங்கரமான மிஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கோழி கொண்டு திறந்து விடல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 8-8:30க்கெலாம் போ 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 அங்கிட்டு 8-8:30கெலாம் நல்லா வெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கடையிலேருந்து வந்து ஒரு 11 மணி பக்கம் தான் திறந்து விட்டேன். திறந்து விட்றப்பே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே வந்துருச்சு. இதே கூட்டிகிட்டு வெளில வந்துருச்சு. வெளியே வந்து உட்காந்துருந்துச்சு. ஆனால் பார்த்தா 5 குஞ்சு தான் இருந்துச்சு. எங்கடா அது மீதி 2 காணான்னு தேடினேன். அவள் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டா. ஸோ இப்போ எப்படி வச்சுருக்குன்னு தெரியல. அது எதுவும் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கா, இதுட்டு மட்டும்தான் இருக்குதான்னு தெரியல. இதுட்டு ஒரு 2 குஞ்சு எடுத்து விட்டு பழக்கணும். ஓட்டவும் மாட்டிக்கிறா. அப்படி உள்ளாரையே தான் விட்டு வளர்த்தலான்ட்டு இருக்கு. ஒன்று இதை கட்டி போட்டு வைக்கணும். கட்டி போட்டு வச்சு அதை விட்டோம்னா செட் ஆகும். அந்த மாதிரி தான் பண்ணோம். ஒன்று யாரையாச்சும் ஒருத்தவங்களை கட்டி போட்டு ஒருத்தவங்க மட்டும் கண்ட்ரோல் விட்டோம்னா நல்லாயிருக்கும். தண்ணி வைக்கணும். மஞ்சள் தண்ணி கொண்டு வந்து வச்சோம்னா எல்லாம் குடிக்குங்க. இங்கே 2, 4, 6, 7 ஒன்று காணா. இன்னும் நீங்கள் போச்சு இங்கிட்டு போச்சு. அது கூட போயிடுச்சா? ஆமாம், அது கூட போயிடுச்சு. இந்த இங்கே இது கூட போயிடுச்சு. ஸோ இப்படி அதை தெளிஞ்சுக்கும், அடை தெளிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம ஒரு 2 கோழி பனிக்காலமாக இருக்கிறதுனால ஒரு 2 கோழி மெயின்டைன் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். 8 குஞ்சு தான் இருந்தாலும் 2 கோழி மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சேஃப்டி. அந்த ஹீட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மற்ற இது கெயில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 2 பேர், அதாவது 8 குஞ்சுக்கு 2 பேருங்கிறப்ப கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்போம். வெளியே வர மாட்டேங்கிறா. இன்னைக்கு தான் வெளில வந்திருக்கு. இல்லைனாட்டி கம்மெண்ட் அதை தூக்கி வெளியே விட்டுலாமா? அதுதான் பெஸ்ட்டு. ஆமாம், தூக்கி அந்த கோழி தூக்கி வெளியே விட்டோன்னு வச்சுக்கோங்க. நீ குஞ்சு பறிக்காதது உன் தப்பு. பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். வந்து கரெக்டாக குஞ்சுங்களை செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். அப்படியே ஏதாச்சும் பண்ணணும். இப்படியே தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா சிக்ஸு அது இப்படி குஞ்சுங்களை கூட்டிகிட்டு போய் அது இப்படியே உள்ளாரே உட்காந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுங்க ஒரு தீனி எதுவும் எடுக்காமல் ரொம்ப இதாயிரும். அதனால் முதல்ல வந்து நம்ம குஞ்சுகளை தான் பார்க்கணும். ஸோ வந்திருக்கு நிறையா. அந்த கருப்பில் ஒரு 4-5 வந்திருக்கு. பிளாக் வித் கிரேயில் நிறைய வந்திருக்கு. ஒரு 2 ஃபுல் கிரே வந்திருக்கு. இது எப்படி கலர் வரும்னு தெரியல, பார்ப்போம். இதில் எத்தனை விடை வருது,
எத்தனை சேவை வருதுன்னு தெரியல.